என் அன்பு சொந்தங்களுக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய அருமையான தலைப்பு, எத்தனையோ உருவங்களை நாம் பார்த்திருந்தாலும் நம் உருவ அமைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் தான். அப்படிப்பட்ட அந்த தாயின் தகப்பின் அரவணைப்பால் தான் நாம் வளர்ந்தோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும், பிரபஞ்ச ரகசியத்தையும் ஒரு ஆசிரியர் மூலியமாக தான் நமக்கு கிடைத்தது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் பள்ளிக்கு செல்லும்போது அந்த சீருடையும் அங்கு இருக்கக்கூடிய செலுத்தக்கூடிய அந்த கட்டணமும் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே கட்டணம் தான், ஒரே சீருடை தான். ஆசிரியரும் ஒருவர் தான். படிக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஆசிரியர் சொல்லக்கூடியவர்கள் சில மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள், சில பேர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்படி நாம் செலுத்தக்கூடிய இந்த பணத்திற்காகத்தான் அந்த படிப்பு அல்ல. தினமும் நாம் இந்த பிறந்த பூ உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அந்தந்த வயதில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதாங்க பிரபஞ்சத்தின் ரகசியம். இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தில் ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கங்க. அது அற்புதமாக பார்க்கும்போது அழகாக தெரியும். அது எரிய எரிய தன்னைத்தானே சாம்பலாக மாற்றிக்கொள்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் அதுதான். கற்றுக்கொள்ளும்போது ஊதுபத்தி போல் நீங்கள் இருக்கிறீர்கள். கற்று முடித்த பிறகு நீங்கள் ஒரு நாள் சாம்பலாக மாறும். இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞான உலகத்தில் உங்கள் கையை எப்போதும் மூடிக்கொண்டு வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ரகசியங்களை யாரிடம் சொல்லாதீர்கள். அப்படி இதுதான் ரகசியம் என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் உங்களுக்கு அவமானமும் அவப்பெயரும் கண்டிப்பாக வரும். படிக்கும் காலத்திலும் அதுபடிதான். பொறுமையாக படியுங்கள். ஆசிரியர்களை மனம் நோகு போல் அன்று நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. தினமும் காலையில் உன் பெற்றோர்களை, அந்த பெற்றோரின் முகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள். உங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நீங்கள் பெற்றோர்களாக மாறும்போது உங்கள் குழந்தைகளும் இதை செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்ன நினைத்து வாழ வந்தோமோ அந்த வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். மந்திரங்கள், தந்திரங்கள் இது எதுவுமே இல்லைங்க. அன்பா உங்களுக்கு உணவளித்த அந்த தாயோ, அந்த உணவு கொடுத்ததற்காக உழைத்த அந்த தகப்பனோ, இல்லை அந்த உறவுகளில் இருந்த